உங்கள் வீட்லேயே நிறைய பானிபூரி லவர்ஸ் இருக்காங்களா? வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருங்கங்க. வெளியில் நிறைய இடங்கள்ல எனக்கு நான் பார்த்த அளவில் பாதிக்கு பாதி வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாம தான் தெரியுது. ஜூஸ் கடைய பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்ச இடமா இருந்தா. அந்த கிளாஸ எத்தன தடவங்க கழுவுறாங்க? சாதாரணமா ரன்னிங் வாட்டர்ல கூட கழுவுறதில்ல. அப்படியே ஒரு பக்கெட்ல வச்சிருக்காங்க, அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதிலேயே குடுக்குறாங்க. டீ டம்ளர் நெறைய கடைகள்ல இப்படிதான் இருக்கு. ஸோ, இந்த பானிபூரியும் அதே கதை தான். என்னப்பா செய்ய? அதனால வீட்ல முடிஞ்ச மட்டும் செஞ்சு குடுக்குறது பெஸ்ட்டு. நம்ம வாஷ் பண்ணாம செய்ய போறதில்ல. அது மாரி சுத்தம் இல்லாம செய்ய போறதில்ல. அந்த மாரி நம்ம வீட்ல எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாவே செஞ்சிரலாங்க. இந்த மாரி பூரி மட்டும் நம்ம ரெடிமேடா வாங்கி வச்சுட்டு கூட அத ஃப்ரை பண்ணுறதுமே நம்ம கடலை எண்ணெயில செஞ்சு குடுத்துரலாம். ஈஸியாவும் இருக்கும். பானி ரொம்ப ஈஸி தான். அப்படியே ரொம்ப புதினா, மல்லி, பச்சை மிளகாய், லெமன், உப்பு இதுதான் தேவை. அரைச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் காராப்பூந்தியும் மிச்சரம் இருந்தா போதும். இந்த தாகி பூரிக்கு வந்து தயிரும் கொஞ்சம் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க. இந்த நமக்கு வந்து பேரிச்சம்பழம் தான் வேணும்னு இல்ல. அந்த இனிப்பு சட்னி ஒண்ணு குடுப்பாங்கல்ல, அந்த லைட்டா இப்ப கலக்குறோம்ல அது. அது வந்து புளி கரைசலும், சர்க்கரையும் போட்டாலே சூப்பரா இருக்கும். அப்படி கூட செஞ்சு குடுத்துக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சூப்பரா செஞ்சு குடுத்து சாப்பிட வைக்கலாங்க.